வணக்கம், வெல்கம் டு வேதாஸ் வியூ. இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு, பேர் வந்து ரஜினி. நம்ம லைஃப்ல நடக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அதை தாண்டி வரணும், பாசிட்டிவ் கொண்டு வரணும். நம்ம கிட்ட இருந்து இந்த நெகட்டிவை எடுத்துட்டு பாசிட்டிவை கொண்டு வரதுக்கு தந்திர யோகம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுல ஒரு முத்ரா இருக்கு. நம்ம உடலை, நம்முடைய மனத்தை ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கும், நம்மளையும் பாசிட்டிவா ஆக்கிடும். நம்ம உடலையும் மனத்தையும் வலிமையா வச்சுக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முத்ரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ, அப்ப நம்ம முத்ரா வச்சு நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவிட்டி கொண்டு வர முடியும்னு சொல்ல வரீங்க. முத்ரா வந்து நமக்கு இந்த பஞ்ச பூதங்களையும் சமன்படுத்துறதுதான். நம்முடைய உடல்ல வந்து இதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொழுதுதான் நோய்க்கான காரணமே இந்த சமநிலை தவறுறது தான். நம்முடைய எனர்ஜி லெவல் குறையறதும் இதுதான் காரணம். அப்போ இந்த முத்திரையை வச்சு நம்ம மறுபடியும் நம்ம வந்து சரி செய்யலாம். இந்த முத்ரா நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். முத்ராக்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோய் ஆகட்டும் சரி, இல்ல இந்த மாதிரி இப்பயே இந்த முத்ராவே எடுத்துக்கோங்களேன். இந்த முத்ராவுக்கு பேர் வந்து சக்தி முத்ரா. ஓகே, சரிங்களா? இது வந்து செல்வ வளங்களை ஈர்க்கும் முத்திரைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவன் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்பட முடியும். ஒருவேளை நம்மளே வீக்கா இருந்தோம் அப்படின்னா நம்மளால அடுத்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில எழுந்து சமைக்கிறது கூட ஒரு கோல் தான். அது பண்ண முடியுமா உடல்நிலை சரியில்லைன்னா? அப்போ அது கூட நமக்கு எனர்ஜி அப்படின்றது தேவைப்படுது. அப்போ இந்த எனர்ஜி நம்ம உடம்புல நல்ல ஃப்ளோ ஆனா தான் நம்மால சுறுசுறுப்பா இயங்க முடியும். அப்போ சுறுசுறுப்பா இயங்கி ஒரு வேலையை நம்ம செய்யறோம், அதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் வாங்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் நம்ம பணம் சம்பாதிக்கிறது நம்ம கோல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அதுக்காக உழைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் அப்படின்றது நம்ம கிட்ட வரும். இருக்கு. ஏன்னா உழைச்சாதானே நமக்கு பணம் கிடைக்கும் நல்ல வழியில. அப்போ அதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும். சோ இந்த சக்தி முத்ரா வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த சக்தி முத்ரா எப்படி பண்ணணும்? 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு பண்ண சொல்லாதீங்க, வேண்டவே வேண்டாம். 12 வயசுக்கு மேல இருக்கவங்க இத வந்து செய்யலாம். காலையில, மத்தியானம், இரவு வேலையில 3 வேலை செய்யலாம். 12 நிமிஷம் செய்யலாம் ஒவ்வொரு வேலைக்கும். அப்படி பார்த்தா கணக்கு பார்த்தா 36 நிமிஷம் வருது 3 வேலை. ஒரு நாளைக்கு 3 வேலைன்னா 36 நிமிஷம் வருது. அதுக்கு மேல செய்யக்கூடாது. முத்திரைகள் சொல்லும் பொழுது அதுல எந்த டைம் ஃபாலோ சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த வயசு வரைக்கும் இந்த முத்திரை பண்ணலாம்னு சொல்றீங்க? இந்த முத்திரைக்கு வந்து வயசு அப்படின்றது கிடையாது. மீன்ஸ் 12 வயசுக்கு மேல பண்ணலாம். ஆனா ஒரு 70-75 வயசுக்கு மேல வச்சுக்கோங்களேன், அவங்களால கை நடுக்கம் இருக்கும், இல்ல உடல்ல வேற உபாதைகள்லாம் இருக்கும். முத்திரைகளை வந்து சரியா அவங்களால பிடிக்க முடியாமலும் போகலாம். அப்போ நம்ம வந்து ஒரு நீர் முத்திரைய பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கை நடுக்கத்துல வேற முத்திரைகள், அதாவது இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த விரல்களை இணைக்கிறது தான் முத்திரை. இப்ப நீர் முத்திரைக்கு பதிலா நெருப்பு முத்திரை இப்படி பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பலன் அப்படின்றது அவங்களுக்கு வேறுபடும். இல்ல அவங்களுடைய உடல் உபாதைக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு காரணிகளுக்காக அவங்களால செய்ய முடியாமலும் இருக்கலாம். அப்போ ஒரு நார்மலா எந்த நோயுமே இல்லை, ஒரு 70-75 வயசாகுது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சிம்பிளான முத்திரையெல்லாம் சின்ன சின்ன முத்திரை, பேசிக்கா ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு சொல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்க முத்திரைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே நம்ம செய்யக்கூடாது. முத்திரை எப்படி பண்ணணும்னு செஞ்சு காமிக்கிறீங்களா? வந்து நம்முடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த உள்ளங்கையில இந்த பகுதியில படணும். முதல்ல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல், இது ரெண்டுத்தையும் இது மேல வைக்கணும். வச்சுட்டீங்களா? இப்படி. அதுக்கப்புறமா இந்த மோதிர விரலும் இந்த சுண்டு விரலும் ஒன்னா சேரணும். சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. வெரி குட். அந்த மாதிரி தான். இப்ப இது வச்சுட்டு நம்ம நெஞ்சுக்கு நேரா வச்சுட்டு கண்களை மூடி அமைதியா உட்காரணும். முத்திரை இருக்கும் பொழுது நம்ம அடுப்புல சாப்பாடு வச்சுட்டு வந்தோமா, செகண்ட் தாட் வரக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட கவனம் ஃபுல்லா எங்க இருக்கணும்? முத்திரை மேல இருக்கணும். நமக்கு பலன் வந்து அப்பதான் கிடைக்கும், முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முத்திரை பண்றதுக்கு முன்னாடி
கண்களை மூடி ஒரு 5 மூச்சு டீப் பிரீத் எடுத்து ஸ்லோவா அதை வந்து வெளிவிடலாம். இப்படி நல்லா இப்படி மூச்சை மெதுவா வெளியே ஒரு 5 மூச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மனசு வந்து அடங்கும். மூச்சை கட்டுப்படுத்தும் பொழுதே மனசு வந்து அடங்க ஆரம்பிக்கும். இது டெக்னிக். இது மூச்சு நம்ம ஹோல்ட் பண்ணணும், ஹோல்ட் பண்ண கூடாது, மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எந்த அளவுக்கு விடணும், எந்த அளவுக்கு இழுக்கணும் அப்படின்றத நம்ம கான்சென்ட்ரேட்டா அதை வந்து கவனத்தோட நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து அடங்கும், அலைப்பாயாது அடங்கும். இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா முதிரை செய்ய ஆரம்பிக்கணும். முதிரை செய்யும் பொழுது நம்மளுடைய சுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம இப்போ மூச்சை வந்து டீப் பிரீத் வந்து எடுக்கிறோம். இருக்கவங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஆமா, இப்ப என்ன மாதிரி ஆளுங்களுக்குன்னா கண்டிப்பா கஷ்டம். அப்ப என்ன செய்யலாம்னா கவுண்ட் வந்து கம்மியா எடுத்துக்கலாம். பிரீத் எடுக்கும் பொழுது 16 கவுண்ட் எடுக்காம ஒரு 8 கவுண்ட் மெதுவா ஸ்லோவா நீங்க அப்படி இழுக்கும் போது 1 2 3 மனசுக்குள்ளே எண்ணிக்கணும். 8 வரைக்கும் அப்படியே மெதுவா உள்ள இழுத்துட்டு வெளியே விடும் பொழுது 6 கவுண்ட் விடணும். அது 2 கம்மியா விடணும். ஓகே, இதோட முத்திரோட சுவாசம் அப்படிதான் இருக்கணும் அதுல. இதே பிராணாயாம பயிற்சிக்கு வந்து நீங்க 8 கவுண்ட் மூச்சு அப்படியே உள்ள இழுத்தீங்கன்னா அப்படியே 2 மடங்கு வெளியே விட வேண்டியதா இருக்கும். அதை இங்க நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த சக்தி முத்ரா செய்யறதுக்கு இப்படிதான் இருக்கணும் சுவாசம். ஒரு 8 கவுண்ட் மெதுவா இழுத்துட்டு 6 கவுண்ட் மூச்சு வந்து வெளியே விடணும் மெதுவா. புரியுதா? ஆனா இதுல இன்னொரு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா கும்பகம் சொல்லுவாங்க. அதாவது மூச்சை வந்து ஹோல்ட் பண்றது, மூச்சு அப்படியே அடக்கிக்கும் இல்லையா, அது பண்ணவே கூடாது, பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த சுவாசம் வந்து இயல்பா இருக்கணும். அப்படியே மெதுவா 8 கவுண்ட் உள்ள இழுக்கணும், 6 கவுண்ட் வெளியே விடணும், மெதுவா மறுபடியும் 8 கவுண்ட் உள்ள இழுக்கணும், 6 கவுண்ட் வெளியே விடணும். இது கண்டினியூஸா பண்ண முடியல, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே பண்ணலாம். ஏன்னா பயிற்சி கிடையாது இல்லையா, பயிற்சி முதல்ல பண்ண 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 நமக்கு பழகிடும். அப்போ இந்த 8 கவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா 10 12 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஒரு 14 16 கவுண்ட் இருக்கு இன்க்ரீஸ். அதுக்கு மேல முடியாது, அதுக்கு மேல வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா இந்த சக்தி முதிரை செய்யறதுடைய முழு பலனும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி எல்லாம் பண்ணா நமக்கு என்ன சேஞ்சஸ் வரும்? இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு டம்ளர்ல வந்து கலங்கலான தண்ணி இருக்கும், அது மேல நல்ல தண்ணி ஊத்த 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 என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலங்கல் தண்ணி எல்லாம் வெளியே போயிட்டு மறுபடியும் ஃபுல்லா தெளிவான தண்ணி எல்லாம் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி நம்முடைய மனசுல இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியே போகும். ஏன் அப்படின்னா நம்முடைய உடம்பு வந்து சோர்வா இருக்குல்ல. ஏன் சோர்வா இருக்கு? நம்மளோட மனசு வந்து சோர்வா இருக்கு. ஏன் மன சோர்வா இருக்கு? தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத பிரச்சனைகளை மனசுல போட்டு இது பண்றது. இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஏதோ ஒரு நினைவு வருது இல்ல, கவனம் மாறுது இல்லையா. அப்ப இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்ம வேலை செய்ய முடியாம போயிடுது. அப்போ நம்முடைய உடம்பு வந்து எனர்ஜி வந்து இருக்கணும் கண்டிப்பா. அப்போ நம்ம உடம்புல எனர்ஜி இருக்கணும்னா எங்க எனர்ஜி இருக்கணும்? மனசுல எனர்ஜி இருக்கணும். அப்ப இது செய்ய செய்ய மனசுல எனர்ஜி வரும், நம்ம சக்தி உடல்ல எனர்ஜி கிடைக்கும். அப்போ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அப்போ நம்ம பலமா இருக்கும் பொழுது ஒரு வேலை செய்ய வேண்டிய இடத்துல 2 வேலை இழுத்து போட்டு நம்மளே செய்வோம். அப்போ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போக முடியும், பயணப்பட முடியும். அப்போ நம்மளோட கோல் என்னமோ ஈஸியா நம்ம வந்து பயணப்பட முடியும். ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த பரு உடலும் சக்தி உடல் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்தா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். அப்போ இந்த முத்திரைய நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கான முத்திரை அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் எனர்ஜி போறதுக்கான முத்திரைன்னு சொல்லிக்கோங்க. செல்வ வளங்களை ஈர்க்கக்கூடிய முத்திரைன்னு சொல்லிக்கலாம். ஆக மொத்த இந்த முத்திரை செய்யும் பொழுது நமக்கு இந்த சக்தி உடல் அப்படின்றது நல்ல ஒரு பலமாக்கப்படும். இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது, சாப்பிட்றதுக்கு பிறகு செய்யலாமா இல்ல எம்டி ஸ்டமக்ல செய்யணுமா? எந்த நேரத்துல
செய்யணும்னு தெளிவா சொல்றீங்களா? காலை வேலையில பண்றது ரொம்ப நல்லது. அதிகாலை எம்டி ஸ்டமக்ல வேணா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கூட நம்ம பண்ணலாம். ஓகே. சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது. சாப்பிட்டுட்டுனா நம்ம ஒரு 2 மணி நேரம் கேப், ஒரு வெஜிடேரியனா இருந்தா 2 மணி நேரம், நான் வெஜிடேரியனா இருந்தா ஒரு 4 hours. வயிறு வந்து அது ஜீரணமான பிறகு அந்த முத்ரா வந்து நம்ம செய்யலாம். அதே மாதிரி குளிச்ச உடனே இந்த முத்ரா பண்ணவே கூடாது. எந்த முத்ராவுமே எந்த யோகாவுமே குளிச்ச உடனே பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு 30 minutes வந்து எடுத்துக்கலாம். கேப் கண்டிப்பா வேணும். இப்போ ஜீரணம் வந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எல்லா எனர்ஜியும் ஜீரணத்துக்கு போகும். அப்ப அந்த ஜீரணம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாம இந்த முத்ரா பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி என்ன செய்யும்? மேல வரும். அப்ப அது டிஸ்டர்ப் ஆகும். அப்ப ஜீரணம் அப்படின்றது தடைப்படும். அதனாலதான் வயிற்றுல வந்து அந்த உணவு இல்லாத இருக்கக்கூடிய நேரத்துல, அதாவது ஜீரணம் பண்ண பிறகு நம்ம வந்து அந்த முத்ராஸ் பண்றது, மூச்சு வாங்குறது விடும்போது நம்ம வயிறு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும்னு சொல்றீங்க. முத்ரா செய்யறதுக்கு கரெக்டான ஒரு இதுல போகணும்னு சொல்ல வரீங்க. ஆமா, யோகா செய்யும் போதும் அப்படிதான். யோகா செய்யும் போது இன்னும் யோகா வந்து நம்ம உடம்பையே வளைச்சு செய்யறோம். அப்பயும் அந்த உடம்பு காலி இருக்கணும். இப்பதான் தெளிவா புரியுது இருக்கும். சோ இத வச்சு இந்த முத்ரா பண்ணா நமக்கு பாசிட்டிவிட்டி நிறைய வரும். நெகட்டிவிட்டி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வீட்டுல இருந்துட்டு ஒரு முத்ரால நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி வாங்குறதுன்னு ரொம்ப நல்ல விஷயம். இது நான் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நம்பிட்டு இது வந்து எங்க ஃப்ரெண்டு சேனல் மூலியமா ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சுட்டு அவங்க லைஃப்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய சேஞ்சஸ் வரணும்னு ஒரு நாங்க பாசிட்டிவோட தாட் உள்ளதா இது நாங்க வந்து பண்ணிடுறோம். முத்ரா வச்சு நம்ம லைஃப்ல இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண முடியும்ன விஷயமே எனக்கு புதுசா இருக்குது. பட் இது நல்ல விஷயம். கண்டிப்பா நானும் இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். நேர்களே, இதே மாதிரி இன்னும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் வர இருக்கு. தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதாஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை. பை.